ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விலாக் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் போயிருந்தேன். யாருக்காட்டும் அம்மா வீட்டுக்கு பார்த்துக்கூட பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் போயிருந்தேன். போயிட்டு அங்கே என்னோடய சமையல் நாட்டுக்கோழி குழம்பு அதை வாங்கி எப்படி வச்சேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு சீரகம் போட்டு நம்ம பிரியாணி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சிடனே கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிடனே வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு தக்காளி போட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அழிச்சி வச்ச நாட்டுக்கோழியை போட்டு நாட்டுக்கோழி மசாலா ஒரு 2 ஸ்பூன் நாட்டுக்கோழி மசாலா போட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு வீட்டு மிளகாத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும். வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் டம் போட்டு இறக்கணுமானா நல்லா வெந்துடும். அப்போ தான் டம் போட்டோம்னா நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரம் கொதி வந்தோடனே நம்ம இடித்து வச்ச பூண்டு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நாட்டுக்கோழி செய்கிறப்போ பூண்டு நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் டம் போட்டு வச்சுருங்க. டம் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா நம்ம கலரை விட்டுட்டு நல்லா நம்ம தம் போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாராக இருக்கும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் பிடிக்கணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம கறி வெந்துச்சு. நல்லா அதில் வந்து மிளகுத்தூள் அரைச்சி வச்சேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கணும்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணி